ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான ஆதரவை கோரி கூட்டணி கட்சி தலைவர்களை இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பினர் சந்தித்து வரும் நிலையில் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை யாருக்கு என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தமாக இடைத்தேர்தலில் அதிமுகவே களம் காணும் என அறிவித்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இடைத்தேர்தலில் தங்கள் அணி போட்டியிடும் என அறிவித்துள்ளார் ஓபிஎஸ். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் போட்டியிடுகிறோம் என்ற நல்ல செய்தியை பாஜகவை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்ளும் முயற்சியாக அக்கட்சி போட்டியிட விரும்பினால் ஆதரவளிக்கப்படும் என்றும் ஓபிஎஸ் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு விருப்பம் எங்களிடம் தெரிவித்தால் உறுதியாக நாங்கள் அவருக்கு ஆதரவு அளிப்போம். தேசிய கட்சியாக இருப்பதனால் அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருப்பதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நல்வாய்ப்பாக ஏற்படும் என்பதனை கருதி அவர்களுக்கு நாங்கள் ஆதரிப்போம். ஓபிஎஸ்ஸின் இந்த அறிவிப்பால் இரட்டை இலை சின்னம் எந்த தரப்பிற்கு சொந்தம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. சின்னத்தை பொறுத்தவரை பெரும்பான்மை இருக்கும் பக்கத்திற்குத்தான் ஒதுக்கப்படும் என்றும், எனவே எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்களின் ஆதரவு அதிகமுள்ள எடப்பாடிக்கே கிடைக்கும் என்றும் திட்டவட்டமாக கூறுகிறது அந்த தரப்பு. இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கிறதோ அவருக்கே ஆதரவளிக்கப்படும் என கூட்டணி கட்சியினரும் தெரிவித்துள்ளனர். இந்த இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் முழு ஆதரவு அளிக்கிறது. ஆமா, கண்டிப்பா ரெட்டலை எங்க இருக்கோ அங்கதான் ஆதரவு கொடுக்க முடியும். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தெளிவா இருக்கு. இந்நிலையில் முறைகேடாக பொதுச் செயலாளரான எடப்பாடியின் பதவியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவில்லை என்பதால் எடப்பாடி தரப்பிற்கு சின்னம் கிடைக்கவே வாய்ப்பு இல்லை. எனவே ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் சின்னத்தை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்ப உள்ளதாக ஓபிஎஸ் தரப்பு கூறுகிறது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் வாய்ப்பு குறைவாகவே உள்ளதாக குறிப்பிடும் அரசியல் நோக்கர்கள் இரு தரப்பினரும் வேறு சின்னத்தில் போட்டியிட்டால்தான் மக்கள் ஆதரவு யாருக்கு உள்ளது என்ற விவரம் வெளியாகும் என்றும் கூறுகின்றனர். சின்னம் இல்லாமல் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று கருதுகிறேன். முடக்கிவிட்டால் கூட அது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது என்று வரவேற்கிறேன். என்றால் இரண்டு பேரும் தேர்தலில் நின்றால் பொதுக்குழு உறுப்பினர் ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பது நிரூபித்து விட்டார்கள். ஓபிஎஸ் தொண்டர்கள் ஆதரவு எனக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இபிஎஸ் சொல்லுகிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இரட்டை இலை சின்னம் தவிர்த்து இல்லாமல் ஏதோ ஒரு காக்கா ஒரு குருவி சின்னத்தில் நின்றால் உண்மையிலேயே மக்கள் ஆதரவு இபிஎஸ்க்கா ஓபிஎஸ்க்கா என்பது வெளிப்படையாக தெரிந்துவிடும். ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவிற்கு எதிரான வழக்கில் வரும் 24ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. தீர்ப்பிற்கு பிறகுதான் அதிமுகவில் நிலவும் குழப்பங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் ஆலோசனை நடத்தினார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அடுத்த மாதம் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் திமுக கூட்டணியில் அந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வேட்பாளரை தேர்வு செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நேற்றிரவு நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர்கள் EVKS இளங்கோவன், திருநாவுக்கரசர், தங்கபாலு, சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா மற்றும் கட்சியின் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். I'm talking to all our leaders, taking the opinion, and tomorrow also I will discuss with all our other leaders, and then ultimately High Command will take a final decision as soon as possible. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அறிவிப்புக்கு காத்திருக்காமல் தீவிர வாக்கு சேகரிப்பில் திமுக ஈடுபட்டுள்ளது. உறுப்பினரான திருமகன் ஈவேரா கடந்த 4ஆம் தேதி காலமான நிலையில் அந்த தொகுதிக்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இம்முறையும் அக்கட்சிக்கே ஒதுக்கப்படுவதாக திமுக தலைமை அறிவித்தது. இதையடுத்து இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் குறித்து ஓரிரு நாட்களில் கட்சி மேலிடம் அறிவிக்கும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். அண்ணாமலை கடந்த ஓராண்டு காலமாக அவர் பேசாத பேச்சே கிடையாது.
எம்ஜிஆரை விட அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் செல்வாக்கு இருப்பதாக அவர் கருதினார். ஆனால் இந்த தேர்தலில் அவர் போட்டியிட தயங்குகிறார். இந்த நிலையில் இடைத்தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் மறைந்த திருமகன் ஈவேராவின் தந்தையுமான EVKS இளங்கோவன் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். தனது இளைய மகன் சஞ்சய் சம்பத்துக்கு வாய்ப்பு கேட்பேன் என்றும் அவர் கூறினார். நான் போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும், இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். எங்கள் கட்சியிலும் நான் அதை தெரிவித்துவிட்டேன். வேட்பாளர் குறித்த அறிவிப்பு வெளியாகாததால் காங்கிரஸ் கட்சியினர் எவ்வித தேர்தல் பணிகளையும் தொடங்காத நிலையில் திமுக தேர்தல் பிரச்சாரத்தையே தொடங்கிவிட்டது. தேர்தல் பணிக்காக ஈரோட்டில் முகாமிட்டுள்ள அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் KN நேரு இன்று வீதி வீதியாக சென்று கை சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். பூ வாங்க வந்த பெண்ணிடம் பூக்களை விற்றவாறு அமைச்சர் முத்துசாமி வாக்கு சேகரித்தார். யார் வேட்பாளராக வரட்டும், அதற்காக நாம் காத்திருக்க வேண்டாம். வீடு வீடாக நாம் வாக்கு கேட்க வேண்டும். அவர் செய்த பணிகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கூட்டணியுடைய சார்பாக தமிழகத்திலே ஆட்சி நடத்துகிற தளபதி அவர்கள் என்னென்ன திட்டங்களை செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர் நடந்து கொள்கிறார் என்பதையெல்லாம் இந்த மக்களிடத்திலே வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணியை உடனே ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் மற்றும் திமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். சாதனைகளை விளக்கி கூறி இந்த ஆட்சி மீண்டும் இது ஒரு புது ஆட்சிக்கு ஒரு ஊக்கம் தருகிற வகையில் இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்று கேட்டு ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி நான் வாக்கு சேகரிக்கப்படும். மேலும் தங்கள் ஆட்சி மீதான மதிப்பீடு மார்ச் 2ஆம் தேதி தெரிய வரும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். பிரதமர் மோடி தொடர்பான BBC ஆவணப்படத்தின் YouTube வீடியோக்களை மத்திய அரசு முடக்கியுள்ளது. பிரதமர் மோடியின் அரசியல் திட்டங்கள் மற்றும் 2002 குஜராத் கலவரம் தொடர்பான சர்ச்சைக்குரிய கருத்துக்களுடன் BBC ஆவணப்படம் ஒளிபரப்பானது. இதில் குஜராத் கலவரத்தில் பிரதமர் மோடிக்கு பங்கு இருப்பது போன்று சித்தரிக்கப்பட்டிருப்பதாக சர்ச்சை எழுந்தது. இதற்கு மத்திய அரசு தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதோடு இந்த ஆவணப்படம் ஆங்கிலேயர் ஆதிக்க மனோபாவத்தை காட்டுவதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் பிரதமர் மோடி தொடர்பான ஆவணப்படத்தின் YouTube வீடியோக்களை மத்திய அரசு முடக்கியுள்ளது. அது மட்டுமின்றி ஆவணப்படத்தின் காட்சிகளை பகிரும் ட்விட்டர் லிங்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. இதனிடையே முன்னாள் நீதிபதிகள், அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் கூட்டாக எழுதியுள்ள கடிதத்தில் இது ஆங்கிலேய ஆட்சி முறையின் பிரித்தாளும் சூழ்ச்சி எனவும் இந்து முஸ்லிம்களை பிரிக்கும் நடவடிக்கைகளில் மீண்டும் ஆங்கிலேயர்கள் இறங்கியிருப்பதாகவும் சாடியிருக்கின்றனர். பழனி முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டுள்ள 2000 பக்தர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் குடமுழுக்கு விழா வருகிற 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. மலை மீது நடைபெறும் குடமுழுக்கு விழாவில் 6000 பக்தர்கள் கலந்து கொள்ள கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்து இணைய வழியில் விண்ணப்பித்திருந்த பக்தர்கள் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டனர். தேர்வு செய்யப்பட்ட 2000 பேருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. 51000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 2000 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அலைபேசியில் வந்த குறுஞ்செய்தி மற்றும் அடையாள அட்டையை காண்பித்து 25ஆம் தேதிக்குள் பழனி மலையடிவாரத்தில் உள்ள தேவஸ்தான அலுவலகத்தில் அனுமதி அட்டையை பக்தர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கோயில் நிர்வாகம் கூறியுள்ளது. இதனிடையே பழனி முருகன் கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர் சக்கரபாணி குடமுழுக்கு நாளன்று நகர பேருந்துகளில் பக்தர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்றார். மேலும் குடமுழுக்கு நிகழ்வைக்கான வசதியாக கோவிலிலிருந்து பேருந்து நிலையம் வரை LED திரைகள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். தர்மபுரி அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க வந்த சிறுவன் காலை முட்டியதில் உயிரிழந்தான். பாலக்கோடு திரௌபதி அம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த கோகுல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தான். இந்த நிலையில் தடங்கம் கிராமம் PMP கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை காண தனது மாமா ஹரியுடன் கோகுல் வந்துள்ளான். வாடி வாசலில் இருந்து வெளியே வரும் காளைகளை அழைத்துச் செல்லும் இடத்தில் நின்று ஜல்லிக்கட்டை பார்த்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த காளை ஒன்று திடீரென கோகுலின் வயிற்றில் முட்டியது. இதில் படுகாயமடைந்த அந்த சிறுவன் தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்கு சிகிச்சை பலனின்றி சிறுவன் கோகுல் உயிரிழந்தான். ஒரு 108 ஆம்புலன்ஸ் இருந்துச்சாங்க. எத்தனை பேர் அங்கே பாதுகாப்பு இருந்தாங்க, எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாங்க, எத்தனை நர்ஸ் இருந்தாங்க, யாருமே கிடையாது. அங்கே பையனை கூட்டிட்டு வரதுக்கு இங்க இருக்கிற தடங்கு கிட்ட இருந்து GH கூட்டு வந்து 1 மணி நேரம் கழிச்சு கூட்டிட்டு வந்துக்கிறாங்க. இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.
குமரி நெல்லை மாவட்ட எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள சூராணிக்கரை நாகக்கண்ணி அம்மன் கோவிலில் தை அமாவாசையொட்டி மரண குங்கும திருவிழா நடைபெற்றது. அம்மன் அருள் வந்த பக்தர்கள் கொதிக்கும் குங்கும தண்ணீரை வேப்பிலையை கொண்டு எடுத்து மேலே தெளித்துக் கொண்டனர். அரிவாள் மீது நின்று கோயிலை சுற்றுதல், வத்தல் மிளகாய் கொண்டு படையலிட்டு அதனை தீயில் எரிப்பது போன்ற வினோத வழிபாடுகள் நடைபெற்றன. பக்தர்கள் பாம்பு போல நெளிந்து வந்து அருள்வாக்கு வழங்குதல் போன்றவையும் நடைபெற்றது. இந்த வினோத திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். பொன்னியின் செல்வன் படத்தில் வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தை தவறாக பயன்படுத்தியதாக இயக்குனர் மணிரத்னம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் ஜெயம் ரவி, விக்ரம், கார்த்தி, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய், சரத்குமார், பார்த்திபன், பிரகாஷ்ராஜ், ரஹ்மான் என பலர் நடிப்பில் உருவான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் முதல் பாகம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 30 வெளியானது. பிரபல எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி 1955 ஆண்டு எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலை அடிப்படையாக கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் பொன்னியின் செல்வன் படத்தை வரலாற்றை திரித்து உருவாக்கியுள்ளதாக கூறி இயக்குனர் மணிரத்னம் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் முக்கிய கதாபாத்திரமான வந்தியத்தேவன் பெயரை தவறாக பயன்படுத்தியதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. தனது சுய லாபத்திற்காக வரலாற்றை தவறாக பயன்படுத்தியுள்ளார் என்றும் மனுவில் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர இருப்பது குறிப்பிடத்தக்கது. பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் வரும் ஏப்ரல் மாதம் திரைக்கு வர உள்ள நிலையில் இந்த வழக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மூக்கு வழியாக செலுத்தும் கொரோனா தடுப்பு மருந்து இந்தியாவில் முதன்முறையாக ஜனவரி 26ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. BF7 வகை கொரோனா வைரஸ் சீனாவில் பரவி வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் இந்தியா தீவிரம் காட்டி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மீண்டும் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகளை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. இதனையொட்டி மூக்கு வழியாக செலுத்திக் கொள்ளும் பாரத் பயோடெக்கின் இன்கோவாக் தடுப்பு மருந்துக்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு கடந்த மாதம் அனுமதி வழங்கியது. அதன் தொடர்ச்சியாக ஜனவரி 26ஆம் தேதி இன்கோவாக் தடுப்பு மருந்து அறிமுகப்படுத்தப்படும் என்று பாரத் பயோடெக் நிறுவன தலைவர் கிருஷ்ண எல்லா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். முன்னதாக இன்கோவாக் மருந்தின் தனியார் சந்தை விலை 800 ரூபாய்க்கும் அரசு விநியோகத்திற்கான விலை 325 ரூபாய் என்றும் நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக பாரத் பயோடெக் நிறுவனம் தெரிவித்திருந்தது. அமெரிக்காவின் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இன்கோவாக் மருந்து உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பந்து வீச்சை தேர்வு செய்தார். நியூசிலாந்து அணி தொடக்கம் முதலே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை குறுகிய இடைவெளியில் இழந்தது. 15 ரன்களில் 5 முக்கிய விக்கெட்டுகளை இழந்த நியூசிலாந்து அணி 35வது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 108 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் கிளென் பிலிப்ஸ் அதிகபட்சமாக 36 ரன்கள் எடுத்தார். முகமது ஷமி 3 விக்கெட், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 109 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தது. கேப்டன் ரோஹித் சர்மா 50 பந்துகளில் 51 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். முதல் விக்கெட்டுக்கு களமிறங்கிய விராட் கோலி 11 ரன்கள் எடுத்தார். சுப்மன் கில் 40 ரன்களுடன் இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்தார். இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 2 விக்கெட் இழப்புக்கு 111 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-0 என்ற புள்ளி கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியுள்ளது. தமிழர்கள் எங்கு சென்றாலும் தமிழ்நாட்டு அடையாளத்துடனும் கலாச்சாரத்துடனும் தான் இருப்பார்கள் என்று ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் அரங்கில் சிவில் தேர்வில் வெற்றி பெற்று பயிற்சியில் உள்ள IAS அதிகாரிகள் 44 பேர் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை நேரில் சந்தித்து கலந்துரையாடினர். நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ரவி உறுதியாகவும் பணிவாகவும் இருந்து சிறப்பான பணியை கொடுங்கள் என்று பயிற்சி IAS அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் பணியாற்றுவது மூலம்தான் அறியாத பல விஷயங்களை தெரிந்து கொண்டதாகவும் தொடர்ந்து தமிழ் மொழியை கற்று வருவதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால கோயில்களில் கட்டிடக்கலை, கிரேக்க கட்டடக்கலை கூட தோற்கும் என குறிப்பிட்ட அவர் தமிழின் கலாச்சாரம், அறிவு எவ்வளவு மகத்தானது என்பதை இது காட்டுகிறது என்றார். நம் நாட்டின் பிற பகுதிகள் தமிழின் சிறப்பை போதுமான அளவு அறியாதது வருத்தமளிக்கிறது என்றும் ஆளுநர் RN ரவி கூறினார். நாட்டின் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அங்குள்ள மொழியை கற்றுக்கொள்ளுமாறு பயிற்சி IAS அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்து சமய அறநிலையத்துறை கலைக்கப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்த நிலையில் கோயில்களே இருக்கக்கூடாது என்பது அண்ணாமலையின் நோக்கமா என
இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது நம்முடைய கட்சியிலிருந்து யார் முதலமைச்சராக, அமைச்சர்களாக, அறநிலைத்துறை யார் உட்கார்றாங்களோ முதல் நாள் அந்த அறநிலைத்துறை அமைச்சருக்கு வேலை இல்லாம நம்முடைய கட்சி செஞ்சிடும். முதல் கையெழுத்து அந்த அறநிலைத்துறை வேண்டாம் என்று. இந்து சமய அறநிலைத்துறை இல்லை என்று அவர் கையெழுத்திடுவாரேயானால் இந்து சமய அறநிலையத்துடைய திருக்கோயிலை பராமரிப்பது யார்? அப்படி என்றால் திருக்கோயிலே இருக்கக்கூடாது, தெய்வங்களுக்கு நடைபெறுகின்ற பூஜை புனஸ்காரங்கள் இருக்கக்கூடாது என்ற அர்த்தத்தில் அவர் பேசுகிறாரா என்னவென்று தெரியவில்லை. அவர் குறிப்பிட்டு எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு மடியிலே கனமில்லை, ஆகவே வழியிலே பயம் இல்லை. பொத்தாம்பொதுவாக வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று கூறுகின்ற குற்றச்சாட்டுகளை பற்றி நாங்கள் கவலை கொள்வதில்லை. தங்களுடைய சுயநலத்திற்காக அன்று ஆட்சியை அடகு வைத்தவர்கள் இன்று கட்சியை அடகு வைத்து விட்டதாக அதிமுகவின் இருதரப்பை அமைச்சர் உதயநிதி விமர்சித்துள்ளார். சென்னை மதுரவாயலில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அண்ணா பெயரிலான கட்சியை யாருக்காக நடத்திக் கொண்டிருக்கின்றனர் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எங்க ஆளுநரை எடுத்து இவங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டு நம்ம சட்டசபையை உட்கார்ந்துருந்தா எஜமானர் கோச்சிப்பாரு அங்கேருந்து, அதனால நம்ம முதல்ல ஓடிடுவோம் அப்படின்னு முதல்ல இவங்க தான் ஓட்டாங்க. அதன் பிறகுதான் ஆளுநர் சுகாரித்துக் கொண்டு என்ன ஏன் இவங்கெல்லாம் ஓடுறாங்கன்னு தெரிஞ்சு கேட்டுக்கொண்டு அதன் பிறகுதான் ஆளுநர் அப்படியே வெளிநடப்பு செய்தார். எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் யாருக்காக கட்சி நடத்துகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுக்காக தங்களை காத்துக்கொள்ளும் போட்டியில் அண்ணா பெயரிலான அந்த கட்சியையே முழுவதுமாக டெல்லிக்கு அடகு வைத்து விட்டனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடப் போவதில்லை என்றும் யாருக்கும் ஆதரவும் அளிக்கப் போவதில்லை என்றும் அக்கட்சி அறிவித்துள்ளது. இடைத்தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் உயர்நிலைக்குழு ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலிலும் போட்டியிடுவதில்லை, எந்த கட்சிக்கும் ஆதரவளிப்பதில்லை என்று உயர்நிலைக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் இடைத்தேர்தல்கள் தேவையற்றவை என்றும் மக்களின் வரிப்பணத்தையும் நேரத்தையும் வீணடிப்பவை என்றும் கூறப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் காலமானதாலோ கட்சி தாவியதாலோ தொகுதி காலியானால் அங்கு இடைத்தேர்தல் நடத்த தேவையில்லை என்றும் பொதுத் தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றதோ அதே கட்சியைச் சேர்ந்த ஒருவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி விடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு. இதையே பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து கடைபிடித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை எனும் நிலையே தற்போது வரை தொடர்வதாக பாமக செய்தி தொடர்பாளர் பாலு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எல்லோருமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறீர்கள். 9 மாவட்டத்திற்கு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 16/9/2021 நடைபெற்ற போது நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இல்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி அந்த தேர்தலில் நாங்கள் தனியாக போட்டியிருக்கிறோம். எனவே இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியிலும் இல்லை. பாமகவின் ஆதரவை பெற திமுக அதிமுக தரப்பில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்ட நிலையில் யாருக்கும் ஆதரவில்லை என்ற முடிவை அந்த கட்சி எடுத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கு கடினமான ஒன்று என்று திருச்சி சரக டிஐஜி சரவணன் சுந்தர் தெரிவித்துள்ளார். வேங்கைவயல் கிராமத்தில் அடுத்தடுத்து தீண்டாமை புகார்கள் எழுந்த நிலையில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக 55 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் வேங்கைவயல் மக்களிடம் சிபிசிஐடி எஸ்பி தில்லை நடராஜன், திருச்சி சரக டிஐஜி சரவணன் சுந்தர் ஆகியோர் விசாரணை நடத்தினர். எல்லா விதமான விசாரணைகளும் பண்ணியிருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சியில் கொடுத்தா இதோட தீவிரம் கருதி தான் அந்த ஸ்பெஷல் யூனிட் கொடுத்துருக்காங்க. தோல்வின்னு பார்க்க முடியாது. எங்கள் லெவலில் என்னென்ன விஷயம் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம். பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி அவங்கள்ட்ட இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்க சிபிசிஐடிக்கு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இதற்கிடையே குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது தொடர்பான வழக்கில் இதுவரை துப்பு துலங்காததை கண்டித்து வேங்கைவயல் நோக்கி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் பேரணியாக சென்றனர்.
குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்களையும் எழுப்பினர். திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பேரணியாக சென்ற அவர்கள் மனித கழிவு கலக்கப்பட்ட நீர்த்தேக்க தொட்டியை இடிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக நீர்த்தேக்க தொட்டி உள்ளதால் அதனை உடனடியாக இடிக்க முடியாது என்று காவல்துறையினர் அவர்களிடம் கூறினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். வேங்கை வயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிக்கு 9 லட்சம் ரூபாய் நிதி வழங்குவதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் எம் அப்துல்லா அறிவித்துள்ளார். வேங்கை வயல் சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பழைய தொட்டிக்கு அருகில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இதற்காக தனது எம்பி நிதியிலிருந்து 9 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் எம் அப்துல்லா அறிவித்துள்ளார். தொடர்ந்து நம்மூர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். மதுரை திருமங்கலத்தில் முனியாண்டி சாமி கோவிலில் தை அமாவாசையொட்டி அசைவ அன்னதானம் நடைபெற்றது. பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கிய 15க்கும் மேற்பட்ட ஆடுகள் வெட்டப்பட்டு அசைவ உணவு தயாரிக்கப்பட்டது. தொடர்ந்து முனியாண்டி சாமி முன்பு பூஜைகள் நடைபெற்று உணவு விநியோகிக்கப்பட்டது. கோயிலின் அருகே தரையில் வரிசையாக இலை போடப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இங்கே நாங்கள் உத்தரவு கொடுத்து நாங்கள் குறி சொல்லுவோம். குறி சொல்லி திமிர எடுத்து கொடுத்து குறையெல்லாம் தீர்த்து கொடுத்து அடுத்த வருஷ கதைக்கு வரும்போது அந்த குறையெல்லாம் நீங்கிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நேர்த்திக்கடன் வச்சுருப்பாங்க. கெடா வெட்டுறேன், அரிசி கொடுக்குறேன், அந்த மாதிரி நேர்ந்திருப்பாங்க. அந்த நேர்ந்தது நடத்தி கொடுத்துருவாரு. ஓசூரை அடுத்த சூளகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க முயற்சி செய்த லாரி மீது புதினா ஏற்றிச் சென்ற மற்றொரு லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் புதினா ஏற்றிச் சென்ற லாரியின் ஓட்டுநரான வெங்கடேசன் இடிபாடுகளில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்தார். பின்னர் போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ரஷ்ய நாட்டு கலைஞர்கள் நடனமாடி விழிப்புணர்வில் ஈடுபட்டனர். ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த கலைஞர்கள் 15 பேர் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தஞ்சை மாநகராட்சி அலுவலகத்தில் ரஞ்சிதமே பாடலுக்கு நடனமாடி பொதுமக்களை கவர்ந்தனர். முருகனின் ஆதிப்படை வீடான எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி ஆலய குடமுழுக்கு விழா விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியுள்ளது. கடகம் புறப்பாடாகி பிரதான விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் சாந்தி ஹோமம், திஷா ஹோமம் மற்றும் அஸ்திர ஹோமம், வாஸ்து சாந்தி உள்ளிட்டவையும் நடைபெற்றன. வரும் 27ஆம் தேதி காலை 9:15 மணிக்கு திருக்குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளதையொட்டி யாகசாலை மற்றும் சாரம் அமைக்கும் பணி உள்ளிட்டவை முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. யாக பூஜைக்கான பிரம்மாண்ட யாக குண்டம் அமைக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உதகை தாவரவியல் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசின் சாதனைகள் மற்றும் திட்டங்கள் குறித்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். கண்காட்சியை நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்ரித் தொடங்கி வைத்து பல்வேறு துறைகள் சார்பாக வைக்கப்பட்டுள்ள அரங்குகளை பார்வையிட்டார். அதில் வனத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பாக வைக்கப்பட்டுள்ள அரங்குகள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தன. சிதம்பரம் அருகே பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். சிதம்பரம் நகருக்கு வந்த அவர் அங்கிருந்து பிச்சாவரம் சுற்றுலா மையத்திற்கு சென்றார். சுற்றுலா மையம் செயல்படும் விதம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் பின்னர் படகில் ஏறி சுரபுன்னை காட்டுப்பகுதிக்கு சென்று ஆய்வு செய்தார். பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் படகுகள் இயங்கும் விதம் பற்றியும் கேட்டறிந்தார்.
கன்னியாகுமரி மாவட்டம் தோட்டியோடு பகுதியில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை தடுத்து நிறுத்திய போக்குவரத்து காவல்துறையினர் தலைக்கவசத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் அந்த பகுதியில் அமைக்கப்பட்ட சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வார முகாமுக்கு அழைத்துச் சென்று தலைக்கவசம் அணியாமல் செல்லும் போது விபத்தில் சிக்கி உயிரிழக்க நேரிடுவது குறித்த சிசிடிவி காட்சிகளை காண்பித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வெஹிக்கிள் போறதுனாலையும் அதிக மக்கள் பாப்புலேஷன் மூவ் பண்றதுனாலையும் இந்த ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு அரசு நடந்துட்டு அடுத்து வந்து பெரிய போல் தலைவர்கள் அதனால கண்டெய்னர்ஸ் பெரிய லாரி வரும்போது பின்னாடி விளைச்சிக்கிட்டே போற மாதிரி வெஹிக்கிள் வந்து கண்டெய்னர்ஸ் போயிட்டே இருக்கிறது. அதே பாருங்க ட்ரிபிள்ஸ் வர்றதுனால. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே வைகோவின் சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் அங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியில் 51 கர்ப்பிணிகளுக்கு சந்தனம் பூசி மாலை மற்றும் வளையல் அணிவிக்கப்பட்டன. சாத்தூர் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்களின் வருகை பதிவேட்டை ஆய்வு செய்த மா சுப்பிரமணியன் நோயாளிகளிடம் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பராமரிப்பு மற்றும் சிகிச்சை முறைகள் அனைத்தும் சிறப்பாக உள்ளது என வருகை பதிவேட்டில் எழுதி கையெழுத்திட்டு பாராட்டு தெரிவித்தார். திருச்சி எஸ்ஐடியில் அன்பில் அறக்கட்டளை சார்பில் இலவச வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் வழிகாட்டுதலின் பேரில் அவரது மனைவி ஜனனி மகேஷ் பொய்யாமொழி வேலைவாய்ப்பு முகாமை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். ஏராளமான முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த முகாமில் சுமார் 1000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடியில் ராவ் பகதூர் குரூஸ் பெர்னாந்திஸுக்கு கட்டப்பட உள்ள மணிமண்டபத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடி தமிழ் சாலையில் உள்ள மாநகராட்சி எம்ஜிஆர் பூங்காவிற்கு கீழ்ப்புறம் சுமார் 370 சதுரடி பரப்பில் முழு திருவுருவச் சிலையுடன் இந்த மணிமண்டபம் அமைய உள்ளது. சுமார் 77 லட்சம் ரூபாய் மதிப்பில் உருவாக உள்ள இதில் மண்டபத்தை சுற்றியுள்ள பகுதியில் ஃபேவர் பிளாக், புல்வெளி மற்றும் சுற்றுச்சுவரும் அமைக்கப்பட உள்ளது. அவர்களின் மணிமண்டப அடிக்கல் நாட்டு விழா. கடலூரில் புனரமைக்கப்பட்ட உழவர் சந்தையில் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். பகலில் மட்டுமே இயங்கி வந்த இந்த சந்தை சுமார் 72 லட்சம் ரூபாய் செலவில் அண்மையில் புனரமைக்கப்பட்டு இரவு நேரத்திலும் இயங்கும் வண்ணம் மேம்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இதனை ஆய்வு செய்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சந்தையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் பற்றி விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். அரியலூர் மாவட்டம் காரைக்குறிச்சியில் தை அமாவாசையை முன்னிட்டு கலியுக சிரஞ்சீவி அனுமன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. காரைக்குறிச்சி கிராமத்தில் ஜெயங்கொண்டம் கும்பகோணம் செல்லும் சாலையோரம் கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் இது அமைக்கப்பட்டுள்ளது. மலர் அலங்காரம் செய்யப்பட்டு ஆஞ்சநேயருக்கு பிடித்த வடைமாலை சாத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. காஞ்சிபுரம் மரகதவல்லி சமேத பெருமாள் கோயிலில் தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான மரகதவல்லி சமேத பெருமாள் கோயில் திருப்புட்குழி கிராமத்தில் அமைந்துள்ளது. அங்கு தை மாத அமாவாசையொட்டி உற்சவர் விஜயராகவ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடனும் மரகதவல்லி தாயாருடனும் சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பிறகு பெருமாளும் தாயாரும் திருக்குளத்தை வலம் வந்த பின்னர் வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் எழுந்தருளி தெப்பக்குளத்தில் 3 சுற்றுகள் பலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தனர். ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து தெப்ப திருவிழாவையும் வான வேடிக்கையையும் கண்டு ரசித்தனர்.
முற்றிலும் உள்நாட்டிலேயே உற்பத்தியான INS வாகீர் நீர்மூழ்கி கப்பல் நாளைய தினம் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. அதன் சிறப்புகளை தற்போது பார்க்கலாம். நாட்டின் கடல்சார் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துற விதமா INS நீர்மூழ்கி கப்பல் புதிதாக நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய INS கல்வாரி, INS கந்தேரி, INS கரஞ்ச், INS வேலா இந்த 4 கல்வாரி கப்பல்கள் வரிசையில புதிதாக INS வாகீர் அப்படிங்கிற கப்பல் இணைக்கப்பட இருக்கிறது. இந்த கப்பல் தயாரிக்கப்பட்டதிலிருந்து இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முழுக்க பாதுகாப்பை பலப்படுத்துற நோக்கத்துல ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பலாக இந்த வாகீர் கப்பல் உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம பிரான்சோட நேவல் குரூப் நிறுவனத்தோட இணைஞ்சு வாகீர் இது உருவாக்கப்பட்டிருக்கு. முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா மும்பையில் இருக்கக்கூடிய பஜ்கான் அப்படிங்கிற கப்பல் கட்டுமான நிறுவனம் இந்த வாகீர் கப்பலை உருவாக்கி அதற்கான சோதனை ஓட்டமும் வெற்றிகரமா நிறைவடைந்திருக்கிறது. இது கடலோர மேற்பரப்பு ஆழ்கடல இருக்கக்கூடிய எதிரிகளை கண்காணிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கப்பலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம கடலோட மேற்பரப்புலையோ இல்ல ஆழ்கடல்லையோ எதிரிகள் யாராவது இருந்தா அவங்கள துல்லியமா கணிச்சு தாக்கி அழிக்கக்கூடிய திறன் இருக்கிறது. மிக முக்கியமாக இது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எதிரிகளிடமிருந்து நம்மளை காக்கக்கூடிய அளவுல இருக்கிறது. அதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா உளவு பார்த்தல், இந்த கண்ணிவிடி வைத்தல், கடற்பரப்புல மேற்கொள்ளக்கூடிய இந்த நடவடிக்கைகள், கண்காணிப்பு பணிகள் இது எல்லாத்தையுமே மிக சரியாக செய்யும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. 20 உருவாக்கப்பட்ட இந்த INS வாகீர் அப்படிங்கிறது 23 சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது வெற்றிகரமா சோதனை அடைந்திருக்கு. அப்படிங்கிறதுனால வர 23ஆம் தேதி நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது. இது நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய பட்சத்துல இந்த கல்வாரி வகையில நான் கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு ஆய்வாளர்களால சொல்லப்படுது. குடியரசு தினத்தையொட்டி தாம்பரத்திலிருந்து நெல்லை மற்றும் நாகர்கோவிலுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தாம்பரத்திலிருந்து ஜனவரி 25ஆம் தேதி இரவு 10:20 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை 10:50 மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும். மறுமார்க்கத்தில் ஜனவரி 29ஆம் தேதி மாலை 4:15 மணிக்கு நாகர்கோவிலில் புறப்படும் ரயில் ஜனவரி 30ஆம் தேதி அதிகாலை 4:10 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். தாம்பரத்திலிருந்து ஜனவரி 26ஆம் தேதி இரவு 9 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை 9 மணிக்கு நெல்லை சென்றடையும். மறுமார்க்கத்தில் ஜனவரி 27ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு நெல்லையிலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் காலை 3:20 மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடையும். இந்த சிறப்பு கட்டண ரயில்களுக்கான பயணச்சீட்டு முன்பதிவு இன்று காலை தொடங்குகிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சங்கரன் கோவிலில் ஓட்டுநர் பிரேக் பிடித்ததால் நிலை தடுமாறிய கைக்குழந்தை ஒன்று பேருந்திலிருந்து சாலையில் தூக்கி வீசப்பட்ட பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க அதன் ஓட்டுநர் சடன் பிரேக் பிடித்தார். அப்போது பேருந்துக்குள் பெண் ஒருவர் கையில் தூக்கி வைத்திருந்த 2 வயது குழந்தை ஒன்று நிலை தடுமாறி படிக்கட்டு வழியாக சாலையில் தூக்கி வீசப்பட்டது. சாலையில் வழியாக சென்ற நபர் ஒருவர் உடனடியாக ஓடி வந்து குழந்தையை தூக்கி பத்திரமாக மீட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் அமாவாசையை பௌர்ணமியாக்கிய திருவிளையாடல் நிகழ்த்தப்பட்டது. மகாமண்டபத்தில் அபிராமி பட்டர் சிலை வைக்கப்பட்டு ஸ்ரீ அபிராமி அம்மன் வெள்ளி விமானத்தில் எழுந்தருளினார். தருமபுரம் ஆதீனம் முன்னிலையில் ஓதுவார்கள் அபிராமி அந்தாதி பாடல்களை பாடினர். ஒவ்வொரு பாடலுக்கும் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்று கயிறு அறுக்கப்பட்டது. 79வது பாடலின் முடிவில் நிலவு போன்ற தோற்றத்தில் அமைக்கப்பட்ட மின்விளக்கு எரியவிடப்பட்டது. தொடர்ந்து அம்பாளுக்கு மகா தீபாராதனை நடத்தப்பட்டு 100 பாடல்கள் பாடி நிறைவு செய்யப்பட்டது. நேதாஜி ஒரு இடதுசாரி என்று அவரது மகள் அனிதா போஸ் தெரிவித்துள்ளார். ஜனவரி 23ஆம் தேதி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் அதனை கொண்டாட RSS திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அனிதா போஸ் தனது தந்தையின் பாரம்பரியம் சுரண்டப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மதச்சார்பின்மை உள்ளிட்டவை தவிர RSS சித்தாந்தங்கள் தலைவர் நேதாஜியுடன் ஒத்துப்போகவில்லை என விளக்கமளித்துள்ளார். அனைத்து மதத்தவரையும் மதிப்பளிக்க வேண்டும் என்று நேதாஜி உபதேசித்தார் என்றும், ஆனால் அந்த கருத்தை பாஜக மற்றும் RSS பிரதிபலிக்கவில்லை எனவும் அனிதா போஸ் தெரிவித்துள்ளார்.
ஆந்திர மாநிலம் கடப்பாவில் 2 பேர் சேர்ந்து ஒருவரை நடுரோட்டில் ஓட ஓட விரட்டி கத்தியால் வெட்டிய பதைபதைக்க வைக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. கடப்பா மாவட்டம் பத்வேல் நகரில் உள்ள பெட்ரோல் நிலையம் ஒன்றில் பாலையா என்ற நபர் டீசல் பிடித்துக் கொண்டு வீடு நோக்கி திரும்பினார். அப்போது அவரை பின்தொடர்ந்து கத்தியுடன் வந்த 2 பேர் பாலையாவை பட்டப்பகலில் நடுரோட்டில் ஓட ஓட விரட்டி வெட்டினர். கையில் வெட்டுப்பட்ட அவரை துரத்தி வந்தவர்களிடமிருந்து மீட்ட பொதுமக்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொல்கத்தாவில் ISF திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரிடையே மோதல் வெடித்தது. தெற்கு பர்கானாஸ் மாவட்டத்தில் ISF சட்டமன்ற உறுப்பினர் நௌஷத் சித்திக் தனது ஆதரவாளர்களுடன் பேரணியில் ஈடுபட்டார். அப்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அரபுல் இஸ்லாமின் ஆதரவாளர்கள் அங்கு கூடியதாக கூறப்படுகிறது. அப்போது இருதரப்பினரிடையே மோதல் வெடித்தது. இதனால் அந்த இடமே போர்க்களமாக மாறியது. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கடும் பனிப்பொழிவு காரணமாக உத்தரகண்ட் மாநிலம் ஜோஷிமத் நகரில் மேலும் சில கட்டடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இமயமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த நகரம் பூமிக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக புதைந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி 826 வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அவற்றில் 150க்கும் மேற்பட்ட வீடுகள் குடியிருக்க தகுதி இல்லாதவையாகும். அதுபோன்ற வீடுகளில் குடியிருந்த 218 குடும்பத்தினர் பத்திரமாக மீட்கப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் உத்தரகண்டில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக ஜோஷிமத் நகரில் மேலும் சில கட்டடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பனிப்பொழிவால் ஏற்படும் இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள மாநில பேரிடர் மீட்புக் குழு உள்ளிட்டோர் தயார் நிலையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் கூறினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சம்பா அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஆலங்குடி அருகே சூரன் விடுதியில் அரசின் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்தார். இதனையடுத்து பேசிய அவர், இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திறக்கப்பட்ட 89வது நெல் கொள்முதல் நிலையமாகும் என்றார். மேலும் 80 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க ஆணை வந்துவிடும் என கூறினார். குறிப்பாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்த நெல்மணிகளை சேமித்து வைக்க அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். பர்ச்சேஸ் பண்ற நெல்லெல்லாம் வைக்கிறதுக்கு அழியா நிலையில 40 கோடி ரூபாயில முதலமைச்சர் 40,000 டன் நெல்லை சேமிக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அதுவும் விரைவில் அந்த திறக்கப்படும். பிரபல நடிகர் கவுண்டமணியும் யோகி பாபுவும் இணைந்து நடிக்கும் புதிய படம் பூஜையுடன் தொடங்கியுள்ளது. பழனிசாமி வாத்தியார் என்று தலைப்பிடப்பட்டுள்ள இந்த படத்தை செல்வ அன்பரசன் என்பவர் இயக்குகிறார். இந்த படத்தில் யோகி பாபு, கஞ்சா கருப்பு, ராதாரவி, சித்ரா லட்சுமணன், மனோபாலா உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். 11 தயாரிப்பாளர்களும் இந்த படத்தில் நடிக்கின்றனர். கவுண்டமணி நாயகனாக நடிக்கும் இந்த படத்தில் சில பாடல்களை வைரமுத்து எழுதியுள்ளார். பாடலுக்கு கே என்பவர் இசையமைக்கிறார். மகாகவி பாரதியாரின் எந்தையும் தாயும் என்ற பாடல் காட்சி வடிவம் பெற்றுள்ளது. இந்த பாடலை பிரபல இசையமைப்பாளர் AR ரஹ்மானின் தங்கை இஷ்ரத் காதரி இசையமைத்து பாடியுள்ளார். குடியரசு தினம் வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் தேசத்திற்கான நன்றிக்கடனாக இப்பாடலை உருவாக்கியுள்ளதாக இசையமைப்பாளர் இஷ்ரத் தெரிவித்துள்ளார். ஹேக்கர்களால் முடக்கப்பட்டிருந்த RCB அணியின் ட்விட்டர் பக்கம் மீட்கப்பட்டுள்ளது. IPL அணிகளுள் ஒன்றான RCB எனப்படும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் ட்விட்டர் பக்கம் சனிக்கிழமை அதிகாலை ஹேக்கர்களால் முடக்கப்பட்டது. முகப்பு படம் உள்ளிட்டவை மாற்றப்பட்டு கிரிப்டோ கரன்சி உள்ளிட்டவை தொடர்பான பதிவுகள் அந்த கணக்கில் இருந்து வெளியாகின. ஹேக் செய்யப்பட்டிருப்பதை RCB நிர்வாகமும் உறுதிப்படுத்தியிருந்தது. இந்நிலையில் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் RCB-யின் ட்விட்டர் கணக்கு வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து முக்கிய செய்திகள் சிலவற்றை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம்.
புகாரில் விசாரணையை எதிர்கொள்ளும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவருக்கு ஆதரவாக பேசியதாக அதன் துணை செயலாளர் வினோத் தோமர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மல்யுத்த வீராங்கனைகளுக்கு WFI தலைவரும் பாஜக எம்பியுமான பிரிஜ் பூஷன் சரண் சிங் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறி இந்தியாவின் நட்சத்திர மல்யுத்த வீரர்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த புதன்கிழமை முதல் போராட்டம் நடத்தினர். விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூருடன் மல்யுத்த வீரர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் பிரிஜ் பூஷன் மீது விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. இந்த சூழலில் பாலியல் புகார்களை மல்யுத்த கூட்டமைப்பு மறுத்துள்ளது. மேலும் பிரிஜ் பூஷனுக்கு நெருக்கமானவராக கருதப்படும் துணை மேலாளர் வினோத் தோமரை பணியிடை நீக்கம் செய்ய இந்திய விளையாட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் கோண்டா பகுதியில் நடந்து வந்த மல்யுத்த போட்டிகளை உடனடியாக நிறுத்துவதாகவும் SAI மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது.